நீ எல்லாம் என்னம்மா பேசுகிற அப்படின்ற மாதிரி நிறைய யூடியூப் சேனலு இன்ஸ்டாகிராம்லாம் பார்க்கக்குள்ளங்க நிறைய தாட்ஸ் வருது. எப்படிடா இவ்வளோ ஒரு லேடிஸ் வந்துட்டு அவங்களோட மார்க்கெட்டிங் டெக்னிக்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ப்ளஸ் ஸ்டெட் மேக்கிங்கும் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எப்படி வந்துட்டு அவங்க மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நான் வந்து ஸ்டெட்டுக்கு வந்து தேவையான பொருளை எடுத்து வச்சிட்ருக்கேங்க. கட்டரு, தென் நோஸ் பில்லர், தென் ஹெட் பின், ஐ பின், தென் வந்து பார்த்திங்கன்னா பீட்ஸுங்க. பீட்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கிறது 6mm யூஸ் பண்ணியிருக்கேன், 8mm யூஸ் பண்ணியிருக்கேன், லோரியல்ஸும் யூஸ் பண்ணியிருக்கேங்க. எல்லாமே இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டெட்டும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் இருக்கணும்னு எனக்கு ஆசை. ஸோ அதனால் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா இப்போ நான் யூஸ் பண்ணுறது வந்து ஹெட் பின், ஐ பின்னுங்க. அதுக்கப்புறம் பீட்ஸ் வந்து 6mm. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஹெட் பின்குள்ளே இந்த 6mm பீட்ஸ் போட்டிருக்கேங்க. எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிவிட்டு அழகாக வந்து பெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பெண்ட் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் ரொம்ப ஃபுல்லாக பெண்ட் பண்ணாதீங்க, கொஞ்சம் கேப் விட்டுட்டு அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஐபின் இருக்குது இல்லைங்களா, ஸோ அதில் வந்து ஹூக் மாதிரி இருக்கும் நமக்கு. ஸோ அதை வந்து உள்ளார விட்டு டைட் பண்ணிக்கணுங்க. ஸோ அவ்வளோதான். ஹேங்கிங் வந்து நல்லா அழகாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி இன்னொரு ஹேங்கிங், அதாவது 2 ஸ்டெட்டுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன MDF சைஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 0.5 இன்ச்சுங்க. உங்களுக்கு ஸ்டெட் எல்லாமே காமிக்கிறேன். ஸோ 0.5 இன்ச் ஸ்டெட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டெட்டுக்கு வந்து நான் நேற்றே என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஸ்டெட் பேஸ் இருக்குது இல்லைங்களா, ஸோ அதை வந்து B7000 போட்டு ஒட்டி காய வச்சுட்டேங்க. அப்போ தான் வந்துட்டு 1 டே ஃபுல்லாக காஞ்சால் தான் நமக்கு நெக்ஸ்ட் டே வந்துட்டு நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் ஒர்க் அதிகங்க. நார்மல் ஸ்டெட்டை விட இந்த ஸ்டெட்டுக்கு கொஞ்சம் ஒர்க் அதிகம். ஏன்னா ஹேங்கிங்ஸ் வந்து கையில் கொஞ்சம் பிடிக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ இதை நம்ம கட் பண்ணி ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு MDFில் நம்ம இதை ஒட்டணுங்க. ஸோ இது வந்துட்டு 2வது ஹேங்கிங்கு. ஸோ அதையும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து எக்ஸஸாக இருக்கிறத ஃபுல்லாகவே கட் பண்ணிவிட்டுங்க. ஸோ என்ன பண்ண போகிறோன்னா MDFில் நம்ம வந்துட்டு வைக்க போகிறோம். MDFில் எப்படி வைக்கணும் அப்படின்னா சென்டராக பார்த்து நம்ம வைக்கணுங்க. அப்போ தான் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ MDF எடுத்திருக்கேன். MDFில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நிறைய பண்ணி வச்சுட்டேன். உங்களுக்காக சாம்பிளுக்கு 2 மட்டும் பண்ணி காமிக்கிறேன். ஸோ க்ளூ யூஸ் பண்ணிங்க சென்டராக வந்து நம்ம இந்த ஹேங்கிங்கை வந்து ப்ளேஸ் பண்ணி விட்டுறணுங்க. ப்ளேஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு 6 to 7 ஹவர்ஸ்னாச்சும் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருங்க. அப்போ தான் இந்த ஹேங்கிங்ஸ் நல்லா செட் ஆகி நம்ம ஒர்க் பண்ணக்குள்ளே நமக்கு ஈஸியாக இருக்குங்க. ஒரு ஃபாலோவர் கேட்டிருந்தாங்கங்க. ஸோ சப்ஸ்கிரைபரு என்ன கேட்டிருந்தாங்கன்னா, சிஸ்டர் யூடியூப்பில் வந்துட்டு நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் யூடியூப்பு, பட் வந்து எனக்கு வந்து ரீச் வந்து ஆகணும், அதுக்கு டிப்ஸ் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. சிஸ்டர் எல்லாத்துக்கும் ஒன்று சொல்கிறது அதுதான். நான் 2 இயர்ஸ் ஆகுதுங்க ஸ்டார்ட் பண்ணி. பட் வந்து இன்னும் வந்துட்டு 17 to 18K தான் ரீச் ஆகிருக்கேன். ஸோ வந்துட்டு ஒரு விஷயத்தை நம்ம அச்சீவ் பண்ணோன்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் போடணுங்க. ஸோ வாங்க இதை பார்த்துட்டு அடுத்தது நான் உங்களுக்கு சொல்கிறேன், கன்டினியூ பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ட்ராப் ஷேப் யூஸ் பண்ணியிருக்கேன். ட்ராப் வந்து நம்ம மீடியம் சைஸ் கிளாஸி ஃபினிஷ் யூஸ் பண்ணியிருக்கேங்க. ஸோ அதை அப்படியே வந்து கண்டினியூவாக பாருங்கள், உங்களுக்கு புரியும் நான் என்ன மாதிரி வச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாமே நானாக சும்மா ட்ரை பண்ணதாங்க. பட் ரொம்ப அழகாக இருந்துச்சு. நானுமே நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேங்க. என்னடா இத்தனை பேர்த்துக்கு வந்து சும்மா 81K போகுது, ஒரு ஷார்ட்ஸ் போட்டால் உங்களுக்கு அவ்வளோ லைக்ஸ் போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணியிருக்கேங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஒரு விஷயம். பார்த்திங்கன்னா அதாவது இது வந்துட்டு நம்ம சூஸ் பண்ண ஃபீல்டு இந்த மாதிரிங்க. விலாக்ஸ் போட்டிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்நேரம் 2 இயர்ஸில் நீங்கள் வந்துட்டு ஒரு 50Kயில் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்கலாம். பட் வந்து என்னால் வந்துட்டு நான் சூஸ் பண்ண ஃபீல்டு வந்து சில்க் த்ரெட் ஜுவல்லரிங்க. ஸோ அதை பார்க்குறவங்க தானே பார்ப்பாங்க. ஸோ அதை வந்து சுற்றி இருக்கவங்க எத்தனை பேர் பார்க்குறீங்க, எத்தனை பேர் நீங்கள் செய்கிறீங்க, அதை பொறுத்து தான் நம்மளோட ஃபாலோவர்ஸும் சப்ஸ்கிரைபர்ஸும் நமக்கு லைக்ஸும் கிடைக்குங்க. ஸோ அதுதான் வந்து அங்கே முக்கியமான விஷயம். அவங்களுக்கு இவ்வளோ வருது, நமக்கு இத்தனோடு தான் வருது நான் யோசித்த நாள்லாம் இருக்குது. பட் வந்து அதோட புரிதல் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து நான் வந்து கொஞ்சம் ரீசெண்டாக தான் கற்றுக்கிட்டேன். ஏன்னா நம்ம சூஸ் பண்ணியிருக்க ஃபீல்டு அந்த மாதிரி. ஸோ இவ்வளோ தான் நமக்கு வந்துட்டு வரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்க்குறவங்க பார்க்கட்டும். அதனால் நிறைய பேர்த்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கக்குள்ள அதில் எனக்கு ஒரு சின்ன சந்தோஷங்க. ஸோ இது வந்து செகண்ட் ஸ்டெட்டுங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் நடுவில் கிறிஸ்டல் ஸ்டோன் யூஸ் பண்ணி ஒரு லோட்டஸ் டிசைன் சின்னதாக மோட்டிவ் யூஸ் பண்ணலான்ட்டு லோட்டஸ் தாங்க ஐ ஷேப்பு வந்து எடுத்திருக்கேன்.
ஐ ஷேப் வந்துட்டு 6K தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். மூன் ஷேப் வந்து நார்மல் சைஸ் தாங்க. ஸோ ரெண்டுமே யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஸ்டெட்டை வந்து நம்ம இதில் ரெடி பண்ணியிருக்கோம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருந்துச்சுங்க இந்த ஸ்டெட்டு. தென் வந்துட்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் ஸ்டெட்டு. இதுக்கு வந்துட்டு நான் யூஸ் பண்ணியிருக்கிறது ஹார்ட்டின் ஷேப்பு. ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஷேப் யூஸ் பண்ணணும். ஸோ அதுவுமே என்னோடது கரெக்டாக வந்து பண்ணணுன்ற ஒரு ஐடியாங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நம்ம எடுக்கக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய டைம் எடுக்குங்க. நான் வந்து ஆல்ரெடி இதுக்கு வந்துட்டு நான் எடுத்துனையுமே இதில் பண்ண மாட்டேன், வீடியோஸ் எடுக்க மாட்டேன். ஆல்ரெடி ஒரு ஸ்டெட், அதாவது 2 பேர் இல்லைங்களா, அதில் ஒரு ஸ்டெட்டு ஆல்ரெடி நான் பண்ணி வச்சுட்டேன். 2வது ஸ்டெட்டுக்கு தான் நான் வீடியோ எடுப்பேன். ஏன்னா வந்துட்டு இது எல்லாமே நம்ம ஓனாக க்ரியேட் பண்ணுறது. ஸோ அப்படி இருக்கக்குள்ளே இது கரெக்டாக வருமா அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு ஒன்று முடிச்சுட்டு அது நல்லா இருந்துச்சுன்னா மட்டும்தான் உங்களுக்கு வீடியோஸ் வந்து அடுத்த ஸ்டெட்டுக்கு எடுப்பேங்க. ஸோ இப்படி தான் வந்துட்டு நம்ம புது மோட்டிவ், புது தீம்லாம் கண்டிப்பாக நம்ம வந்து உருவாக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஏறணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் வந்து விடாமல் நம்ம போட்டுக்கிட்டே இருக்கிறது மட்டும்தாங்க. அது இன்ஸ்டாலேயும் சரி, யூடியூப்லேயும் சரி. என்னங்க சிஸ்டர் நீங்கள் இப்படியே சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னாலுமே இதுதாங்க உண்மை. வேறு எதுவுமே நம்ம பண்ணவே முடியாதுங்க. ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் ஏறணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு விடாமுயற்சியாக நீங்கள் போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ ஒரு நாள் நம்மளுக்கு அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்குங்க. ஸோ ஓப்பனாக சொல்லணுன்னா இன்னுமே நான் வந்துட்டு 2 இயர்ஸ் ஆகுது. இன்னும் நான் வந்து பேமெண்ட்லாம் எதுவுமே யூடியூப்பில் வாங்கலைங்க. ஸோ அதுக்காக நான் வீடியோஸும் போடலை. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா எனக்கு வந்து தெரிஞ்சதை நிறைய பேர்த்துக்கு சொல்லி கொடுக்கணுன்ற ஒரு ஆசைங்க. கிளாஸஸும் வந்துட்டு இந்த யூடியூப், இன்ஸ்டா மூலிமா நிறைய பேர்த்துக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஆசையில் தாங்க நான் வந்துட்டு இதை வந்து ஸ்டார்ட் பண்ணி நான் பண்ண ஆரம்பித்தேன். பட் வந்து இது வந்து எனக்கு வந்து பிஸ்னஸாக வந்து இப்போ வந்து போயிட்டுருக்குதுங்க. ரொம்பவே இதில் ஹாப்பி. இதில் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நான் போடுற அத்தனை வீடியோஸ்க்குமே லைக்கு, கமெண்ட் எல்லாம் பண்ணக்குள்ளே ரொம்ப ஹாப்பியாகவே ஃபீல் பண்ணுவேங்க. ஸோ இதில் வந்து ஒரு தனி சந்தோஷம் இருக்குன்னே நான் கண்டிப்பாக சொல்லுவேங்க. பட் வந்து அதில் எஃபோர்ட் நிறையா போடணுங்க. இந்த வீடியோ வந்து நான் நைட்டு வந்து ஓப்பனாக சொல்லணுன்னா இந்த வீடியோவை வந்து நான் நைட் ஃபுல்லாக வந்துட்டு எடிட் பண்ணேங்க. மார்னிங் எழுந்திரிச்சு இதுக்கான வாய்ஸ் ஓவர் கொடுத்தேங்க. ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு 2 ஹார்ஸ்னாச்சும் நமக்கு ஆகும் ஒரு வீடியோவை எடிட் பண்ணி நம்ம வாய்ஸ் ஓவர் கொடுத்து வீடியோஸாக அப்லோட் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கான டைமிங் வந்து கரெக்டாக ப்ராப்பராக செட் பண்ணி நான் பண்ணுவேங்க. ஸோ நைட்டு வந்து நான் எடிட் பண்ணி வச்சுட்டு படுத்துருவேன். காலையில் எழுந்திரிச்சு அதுக்கான வாய்ஸ் ஓவர் கொடுப்பேங்க. ஏன்னா குழந்தைங்க தூங்குறதுக்குள்ளே எந்திரிக்கிறதுக்குள்ளே நம்ம டக்குன்னு இந்த வாய்ஸ் ஓவர்லாம் கொடுத்துட்டோன்னா எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ அந்த விஷயத்தை கரெக்டாக அன்றைக்கி வந்து கொஞ்சம் மார்னிங் ஏர்லியராக எழுந்திரிச்சு தனியாக ரூமில் உட்காந்து வாய்ஸ் ஓவர் கொடுப்பேங்க. ஸோ இது வந்து அடுத்தது வந்து சாரிங்க, பேசிகிட்டே நான் உங்களுக்கு நிறைய விஷயத்த சொல்ல நினைக்கிறேன். 8K தாங்க அதில் யூஸ் பண்ணியிருக்கேன். உள்ளார வந்து ட்ராப் ஷேப்பு. ஸோ நெக்ஸ்ட்டு ஒன் பார்த்திங்கன்னா இதுவுமே 8K, ரொம்ப சூப்பரான கலருங்க. இதை நான் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இது ஒரு மாதிரி ஒரு க்ரீனு ப்ளூன்னு கலந்த மாதிரி ஒரு பேஸ்டல் கலர்ஸுங்க. கொஞ்சம் வந்து க்ராஸாக வைக்கணும். இதை வச்சுட்டு நடுவில் வந்துட்டு நம்ம வந்து அகைன் வந்து டிசைன் பண்ணணும். ஒரு சூப்பரான ஸ்டெட்டுங்க. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால தான் உங்களுக்கு ரிப்பீட்டடாக சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போ மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குதுங்க. மார்க்கெட்டிங் பண்ணலன்னா நம்ம வந்து பிழைக்கவே முடியாது, நம்ம வந்து ஒரு ஃபீல்டுக்குள்ளே வரவே முடியாது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நிறைய சிஸ்டர்ஸ் வந்துட்டு யூடியூப்லலாம் பேசக்குள்ளே நீயெல்லாம் என்ன பேசுகிற, இவங்க பாரு எவ்வளோ சூப்பராக பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி தாங்க இருக்குது. ஸோ நிறைய விஷயம் நம்ம வந்து கற்றுக்கிட்டே இருக்கோம் டெய்லியுமே சொல்லலாம். ஃப்ரீ டைமில் வந்துட்டு நான் அதை தான் எடுத்து பார்ப்பேன். நிறைய பேர் வந்து எப்படி வந்து அவங்களோட விஷயத்தை வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க அப்படின்றத. ஸோ நம்ம வந்து ரீச் பண்ணுறது கரெக்டாக இருக்கணுங்க. அதுக்குன்னு வந்துட்டு வாய் பேசினா ரீச் ஆயிடலான்லாம் கிடையாது. அதில் வந்துட்டு உண்மை இருக்கணும். அதில் வந்து ஹார்ட் ஒர்க் நம்ம போட்டு நம்ம பண்ணோன்னா கண்டிப்பாக வந்துட்டு நமக்கு பலன் கிடைக்குங்க. அதில் வந்து கண்டிப்பாக மாற்றுக்கருத்து எதுவுமே கிடையாது. ஸோ அதுதான் உண்மை. அவங்க வந்துட்டு மார்க்கெட்டிங்குன்றது வேறு லெவலில் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ இன்ஸ்டா, யூடியூப்லலாம். ஸோ நீங்களுமே நிறையா வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மேங்கோ ஷேப் எடுத்து வச்சுருக்கேங்க. நடுவில் வந்துட்டு நல்ல ஒரு ரோஸ் கலருங்க. இது வந்து பஞ்சு மிட்டாய் ரோஸுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ரோஸ் கலர் நல்லா எடுப்பாக இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு. ஸோ 8K தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே அகைன் இன்னொரு மேங்கோ ஷேப் எடுத்து வச்சு விட்டுட்டேங்க. அவள் தான் சூப்பராக ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ ஹேங்கிங்ஸோட ஸ்டெட் வந்து எனக்கு ஒரு பொட்டிக் ஆர்டருங்க. ஸோ அவங்க உங்களோட ஓன்
டிசைனிங் சிஸ்டர், பட் ஹேங்கிங் மட்டும் எனக்கு இருக்கணும் எல்லாத்துலேயும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்மளுக்கு ஒரு சின்னதாக வந்து ஒரு சந்தோஷம். ஏன்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் ஹேங்கிங் வச்சு நான் பண்ணதே கிடையாது. இதில் ஹேங்கிங் பண்ணியிருக்கேன், பட் இந்த மாதிரி குந்தன்ஸ்லாம் யூஸ் பண்ணி பண்ணது கிடையாது. ஒரே டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. பட் ஒரு கஸ்டமர் வந்து எனக்கு வந்து நியூவாக டிசைன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா அதில் இருக்கிற சந்தோஷமே தனிதாங்க. ஏன்னா ஹேங்கிங்கோட நம்ம 10 ஸ்டெட்டும் வந்து பண்ணுவோம். ஸோ நமக்கான டிசைன்ஸும் கிடச்சிருக்கு அப்படின்ற ஒரு சின்ன ஆசைங்க. ஸோ சைடில் சுற்றி ட்ராப் ஷேப்பு, அதுக்கப்புறம் வந்து உள்ளார பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்கொயர் வச்சு பண்ணியிருக்கேங்க. ஏன்னா ஸ்கொயர் யூஸ் பண்ணவே இல்லை இல்லையா, ஸோ அதனால் ஸ்கொயர் வச்சு பண்ணேன். நடுவில் வந்துட்டு அகைன் 3mm ரவுண்ட் எடுத்து 4 3mm ரவுண்ட் எடுத்து ப்ளேஸ் பண்ணிவிட்டுங்க. அதுக்கு மேலே மறுபடியும் இன்னொரு ரவுண்ட் எடுத்து ப்ளேஸ் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இந்த ஸ்டெட்டையும் நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சுங்க. என்னோடய யூடியூப் பேமெண்ட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சிரமமாக இருந்துச்சுங்க. இன்னும் வந்துட்டு எனக்கு அதாவது உண்மையாக சொல்லணுன்னா நேற்று கூட வந்துட்டு $70 இருந்துச்சுங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அகைன் $45க்கு வந்துருச்சு. ஏன்னே என்னாலேயே கண்டுபிடிக்க முடியலங்க. நான் இந்நேரம் கெயின் பண்ணிக்கணும், எவ்வளவோ கெயின் பண்ணியிருக்கலாம். பட் வந்து எனக்கு ட்ராப் ஆகி வந்துகிட்டே இருக்குது. இதுக்கான ரீசனும் நான் கண்டுபிடிச்சி மாற்றிக்கிட்டே இருக்கேங்க ஒவ்வொரு தடவையுமே. பட் இன்றைக்கி கூட நேற்று நைட்டு பார்க்குறேன், ஒரே ஷாக்கிங்க. 75 இருந்ததே இப்போ வந்துட்டு 48 வந்துருச்சு அப்படின்ற ஒரு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா ஒவ்வொன்றும் நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு டாலராக ஏறுது. ஸோ அப்போ யோசிச்சு பாருங்க, அதுக்கான எவ்வளோ நம்ம இன்புட் போட்டிருப்போம். ஸோ அது வந்துட்டு நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அது நடுவில் நான் கிறிஸ்டல் ஸ்டோன் தாங்க வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா அடுத்தது வந்துட்டு ஃபுல்லாகவே வந்து நான் ட்ரையாங்கிள் ஷேப் தாங்க யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் வந்து லாஸ்ட்டு 10th டிசைனு. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா இந்த யூடியூப் ஜேர்னியில் பார்த்திங்கன்னா எனக்கு வந்துட்டு ரொம்ப பெரிய ஸ்ட்ரகிள் இப்போ வரைக்கும் நான் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதுக்காக நான் வந்து ஃபீல் பண்ணது மட்டும் கிடையாதுங்க. ஏன்னா 2 months வந்து எனக்கு வந்து பிரேக் ஆகி அப்படியே நின்றுச்சு. அமௌண்ட் எல்லாமே அப்படியே நின்று மறுபடியும் நான் எவ்வளோ வீடியோஸ் போட்டாலும் அதுக்கான அமௌண்ட்லாம் ஏறவே இல்லை, அப்படியே இருந்துச்சு. அகைன் மறுபடியும் நான் அதை சரி பண்ணுங்க. மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து வந்துச்சு. அதாவது பேமெண்ட் பார்த்திங்கன்னா எனக்கு $50 இருந்தது. மறுபடியும் எனக்கு $20 ஸ்டார்ட் ஆச்சுங்க. மறுபடியும் இப்போ $70க்கு கொண்டு வந்து நிறுத்தினேன். இப்போ மறுபடியும் $45 வந்து நின்றுருக்குங்க. ஸோ இதுக்காக நான் வந்துட்டு ரொம்பலாம் ஃபீல் பண்ணலை. ஏன்னா வந்துட்டு கண்டிப்பாக வந்து ஒரு ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு தடங்கல் ஆச்சுன்னா அதுக்கான பலன் நிறையா கிடைக்குன்ற பாசிட்டிவ் எனர்ஜி எனக்கு இருக்குது. ஸோ அதனால் அதை அப்படியே பிடிச்சிருக்கேன். கண்டிப்பாங்க இந்த மாதிரி நிறைய விஷயம் நீங்களுமே ஒவ்வொரு நாளும் பாசிட்டிவாக கொண்டு போங்க. உங்களால் எல்லாமே முடியுங்க. ஸோ ட்ரையாங்கிள் கிளாஸி தான் அது ஃபுல்லாகவே வச்சுட்டு நடுவில் வந்து சைடில் வந்து ட்ராப்புங்க ஸ்மால் சைஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வரேன்னா, நிறைய வந்துட்டு நீங்கள் முயற்சி பண்ணால் மட்டும்தான் அதுக்கான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரே ஒரு விஷயம் தாங்க நான் சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக கீப் ஆன் ட்ரையிங்க. ஸோ அடுத்தது இந்த ஸ்டெட்டும் வந்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் போடுங்க. நான் பேசின விஷயமும் பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு எல்லா டிசைன்ஸையும் ஒட்டுக்காக காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த ஸ்டெட்டோட ரேட்டு கண்டிப்பாக கேட்பீங்கங்க. இந்த ஸ்டெட்டோட ரேட் வந்து ஈச் வந்து இந்த 10 ஸ்டெட்டு கேட்டனால ₹60க்கு பண்ணி கொடுத்தேங்க. அதுவே சிங்கிளாக வாங்குறவங்களுக்கு ₹70ங்க. நீங்களும் வேணும்னா தாராளமாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூப்பர் குவாலிட்டியில் பண்ணி கொடுக்குறேன். வீட்டில் இருந்து பண்ணக்கூடிய பெண்களுக்கு ரீசெல்லிங் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயமாக தாங்க இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.